உத்தரப்பிரதேசத்தில் ஏழை எளிய மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என ராகுல் காந்தி பிரச்சாரங்களில் பேசியிருந்த நிலையில் சொன்னபடி 1 லட்சம் ரூபாய் தரக்கோரி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அலுவலகம் முன் பெண்கள் திரண்டுள்ளனர். ये कांग्रेस का गारंटी कार्ड है जो इनको मिला है और ये महिलाएं ये आप भरकर लेकर आई कहाँ से मिला था कार्ड आपको? यहीं से। इस फॉर्म को जमा करने के बाद उन्होंने क्या कहा है, क्या मिलेगा आपको? बस ये है कि 1 लाख रुपए वाला ये जो स्कीम है इसका पैसा मिलेगा. ஓட்டுக்காக அப்பாவி ஏழை எளிய மக்களை காங்கிரஸ் ஏமாற்றியது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாகியுள்ளது. சும்மா செமையா மூர்த்தி என்ன செமையா செய்வாருன்னு சொன்னியடா, எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டான்டா. இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதினா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான்னு ஆரம்பிச்சு சொல்றேன். பரட்டனால இது ஒரிஜினல் பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டாக்கு ரேட்டுன்னு சொல்லிட்டேன். அது இணையதளவாசிகளை அடக்கி வைங்க. மூஞ்ச விகாரமா போறது. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச, என் மூஞ்ச விகாரமா. நான் ஒன்னும் அழகி கிழக்கெல்லாம் சொல்லிக்கலையே. நாங்க மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். கிளப்பி விட்டாங்க அந்த கருத்தை மாத்தும் போயால. ஆனா உங்க இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனால தோல்வியெல்லாம் சகஜம்தான். இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா? இப்ப 40 MP வச்சிருக்கேன். என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம். நான் போன வாட்டியே ஒரு பதிவு போட்டேன். காதறந்த ஊசி மாதிரிதான், எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம். ஏனென்றால் மத்தியுள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு அது தேவையில்லை, வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை. அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் நான் தெளிவா சொல்ல முடியும். ஏய்யோ, உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிந்தேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கட்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்லுக்கு போனோம். நீ ஏறி யார கட்டல, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடுது. ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க, கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு. இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோட அவங்க பேசியிருக்கலாமே. அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ என்ன வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுற ஆள் கிடையாது. நான் நீ வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடியும். அதே நாவடக்கத்தோட அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல எங்க நிற்கிறாங்க? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க. அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல? பிஜேபியோட ஒட்டுமில்லை, உறவில்லை. அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு. அதனால இனிமே அந்த பெட்டியை என்ஜினோட சேர்க்கிற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அது கழட்டி விட்டது விட்டது தான். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் நீங்க சொல்லிட்டீங்க அலசல. என் நம்பரை சொல்றேன். ஏடிஎம்கே கூட்டணி 20+. நாங்க சில பேர் 20+னா 22 வரைக்கும் வச்சுருக்கோம். 20+ பார்க்கலாம். எல்லாரும் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி 5 முறை இருந்த அதிமுகவையே 2வது, 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். மதுரையில் எதுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும்? எப்பவுமே மற்றவங்களை கீழே இறக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறது தப்பு.
நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இடம் இல்லை கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்கன்னு ஆசை சொன்னால் அவங்களே இறங்கிடுவாங்க. நான் 2026 எனக்கு ஹானஸ்ட்டாக கேட்டிங்கன்னாங்கன்னா தமிழக அரசியலில் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும். தமிழக அரசியலில் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார். அம்மா அம்மா சாப்பிட்டு 10 நாளாச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. என்ன இது காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க? ரொம்ப பசிக்குது தாயே, 10 ரூபாய் கூடமா. திமுக கொண்டாடுறாங்க, தலைவர்கள் சொல்றாங்க ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். ஆனால் 6% வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நியாயங்கண்ணா? பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஆனா நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்கண்ணா. நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுருக்கிறாங்க, பணம் கொடுக்காம நின்றுருக்கிறாங்க, நான் பாராட்டுறேன். அதனால் நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல. அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்றுருக்கிறாங்க, புது சிம்பலில் நின்றுருக்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன். நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. ஒரிசால நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா? நானுமே நம்பல, ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்னைக்கு எப்போ வி.கே. பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜுங்கண்ணா? ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இல்ல அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு. 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட, அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. எங்க அப்பா அரசியல் இல்லைண்ணா. எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்லை, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்லை, 7 டைம் எம்எல்ஏவா இல்லை. எங்க அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நான். அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க. படிப்படியாக ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு. ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்ணுறேன்.